ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ டுடே ஒரு நியூ அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆயிருக்கு. இந்த அப்ளிகேஷன் நேம் வந்து பஜாஜ். இது ஒரு டெய்லி இன்கம் அப்ளிகேஷன் தான். நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு 500 ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி இன்கமாக வந்து 500 வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கிரெடிட் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஃப் அண்ட் செக்யூரு. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குமே வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையுமே வந்து பின் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி 2 குரூப்லேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து இந்த குரூப்பில் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்ட்டு எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்டர் யூசர் நேம் நம்பர்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து உங்கள் ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ளீஸ் நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ப்ளீஸ் நியூ பாஸ்வேர்டு அகைன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்டர் பண்ண பாஸ்வேர்டை திரும்பியுமே கீழே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் செக்யூரிட்டி பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டான பாஸ்வேர்டாக ஒன்று செட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிங்களே அதே மாதிரி கீழேயுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. இந்த செக்யூரிட்டி பாஸ்வேர்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் டெய்லியுமே உங்கள் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரால் பண்ணி எடுப்பீங்களா, அப்போது இந்த பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கும் கீழே வந்து நம்பர், லெட்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதை எதுவுமே பண்ணாமல் கீழே வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி என்டர் பண்ண மொபைல் நம்பரையும் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து லாகின் கொடுங்க. ஸோ லாகின் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து ஜாயின் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பஜாஜ் அப்ளிகேஷனோட அஃபிஷியல் டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது கம்பல்சரி கிடையாது. நீங்கள் வெளியே கூட வந்துக்கலாம். மேலே வந்து இன்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து வெளியே வந்துக்கோங்க. ஸோ உள்ளே போனோன்னே பிளான்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன் பொறுத்தளவுக்கு சிம்பிள் தான். ஸோ ஒரு பிளானை பை பண்ண போகிறோம். அதில் வந்து டெய்லி ஒரு அமௌண்ட் நமக்கு கிடைக்க போகுது. அந்த அமௌண்ட்டை நம்ம வித்ட்ரால் பண்ணி எடுத்துகிட்டே இருக்க போகிறோம். அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பிளான் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனில் இருக்குது. மற்ற எல்லா பிளானுமே வந்து கம்மிங் ஜூன்னு இருக்குது. ஓகேங்களா, அது வந்து இதுக்கப்புறம் தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த ஒரு பிளானை மட்டும் நம்ம பை பண்ணால் போதும். ஸோ அந்த பிளானோட ப்ரைஸ் பாருங்கள், 680 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி 130 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த பிளானை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 680 ரூபா வந்து ரீசார்ஜ் பண்ணணும். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இந்த வேலெட்டில் வந்து அமௌண்ட் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பிளானை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் பொறுத்தளவுக்கு இந்த ஒரே ஒரு பிளானை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஓகே. இப்போ நீங்கள் 680 பண்ணுறீங்கன்னா டெய்லி 130. இப்போது 680 வந்து நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே பாருங்கள், நான் மார்க் பண்ணுற இடத்துல ரீசார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து மேலே 680ன்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆயிருச்சு. ஓகேங்களா, நீங்கள் வந்து நீங்களாவே இதை டைப் பண்ணிக்கலாம். இல்லை வந்து மேலே பாருங்கள் 680, 1750, அப்புறம் வந்து 4950ன்னு சொல்லிட்டு மேலே வந்து வரிசையாக நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். நீங்கள் 680 வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் செலக்ட் த ரீசார்ஜ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருக்காங்க. பே டி கொடுத்துருக்காங்க, பே டி, பே ஹெச் கொடுத்துருக்காங்க. நான் பே டி அப்படின்ட்டு கொடுத்துட்டு கீழே வந்து பே 680ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னா லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பேடிஎம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பேடிஎம்மை கிளிக் பண்ணிங்கன்னா பேடிஎம் ஆப்க்கு போகும். அது மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். இல்லைனா கீழே பாருங்கள், இவங்களோட யூபிஐ ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் வந்து யூடிஆர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த யூடிஆர் நம்பரை காப்பி பண்ணி கீழே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் வேலெட்டில் வந்து அமௌண்ட் ஆட் ஆயிரும். இல்லைனா பாருங்கள், ஸ்கேன் QR கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல QR கோடை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பேடிஎம்மில் போயிட்டு ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட யூடிஆர் நம்பரை எடுத்துகிட்டு கீழே என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பிளானு 680 பிளான் இருக்குது. ஸோ அது கீழே வந்து பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளான் வந்து பர்ச்சேஸ் ஆயிரும். டெய்லி உங்களுக்கு 130 வந்து உங்க வாலெட்ல வந்து அமௌண்ட் ஆட் ஆயிட்டே இருக்கும். மார்னிங் 12 மணிக்கே, அதாவது மிட்நைட் 12 மணிக்கே வந்து உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆயிரும். அந்த டே ஸ்டார்ட்டிங்லேயே உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ நீங்க காலையில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் அந்த அமௌண்ட் வந்து வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வித்தின் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே கிரெடிட் ஆயிரும். இந்த மாரி அப்ளிகேஷன்ஸ யூஸ் பண்ணிக்கோங்க. போட்ட அமௌண்ட் வந்து ஒரு 4 டேஸ்ல எடுத்துறலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய 5த் டேஸ்லேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி டெய்லி இன்கம் அப்ளிகேஷன் வந்து டெய்லியுமே லான்ச் ஆயிட்டே இருக்கு. நம்ம குரூப்லயுமே வந்து நம்ம டெய்லியுமே அப்டேட் பண்றோம். யூடியூப்லயுமே வந்து டெய்லி வந்து வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாரி அப்ளிகேஷன்ஸ்ல மினிமம் பிளான் போட்டு நீங்க வந்து ப்ராஃபிட்ஸ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. தென் வந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து ரூ. 130 வந்து நீங்க வித்ட்ராவல் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, நான் அது எப்படின்ட்டு நான் சொல்றேன். மேல வந்து வித்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? நான் மார்க் பண்ற இடத்துல, அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ள போனோனே இந்த இடத்துல வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் தான் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்டர் ரியல் நேம்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல உங்களோட பாஸ்புக்ல என்ன நேம் இருக்கோ, அந்த நேம் வந்து அந்த இடத்துல வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு உங்களுக்கு பேங்க்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அந்த ஐஎஃப்எஸ்சி கோட வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்க பேங்கோட உங்களுக்கு அக்கவுண்ட் நம்பர் இருக்கும். அந்த அக்கவுண்ட் நம்பர வந்து அந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு, கீழ வந்து கன்ஃபர்ம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அத குடுங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து மேல பாருங்க, என்டர் அமௌண்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கா? அந்த இடத்துல நீங்க டெய்லி வரக்கூடிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரூ. 130. அந்த ரூ. 130ங்கிறத வந்து அந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் செக்யூரிட்டி பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது ஸ்டார்ட்டிங்ல நான் உங்கள்ட்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு செக்யூரிட்டி பாஸ்வேர்ட் சொல்லிட்டு ஒண்ணு கிரியேட் பண்ண சொல்லியிருப்பேன். அந்த பாஸ்வேர்ட இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. கீழ வந்து வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு 0ன்னு இருக்கு. நீங்க மேல என்டர் பண்ணதுக்கப்புறம் வித்ட்ரா 130 அப்படின்னு காட்டும். அந்த இடத்துல வித்ட்ரா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வித்தின் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். ஓகே கைஸ். இந்த அப்ளிகேஷன்ல வந்து நம்ப எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இது வெறும் சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த மாரி அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் பிளான் தான், மினிமம் பட்ஜெட் தான். நம்ம வந்து பெரிய பெரிய அமௌண்ட்லாம் வந்து இதில நம்ம போட்டு லாஸ்லாம் ஆகவே ஆகாது. சின்ன அமௌண்ட் தான் நம்ம போடுறோம். போட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு 4 டேஸ்ல கிடைச்சிரும். இந்த மாரி அப்ளிகேஷன்ஸ் வந்து டெய்லி லான்ச் ஆகுது. யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. அதில தான் வந்து நம்ம எல்லா அப்ளிகேஷன்ஸோட பேமெண்ட் ப்ரூஃபு, என்ன அப்டேட்டு, எல்லா லிங்க்குமே வந்து அதில தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு நீங்க பெர்சனலா கூட மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு, நம்மளோட குரூப்ல பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட நம்பர் இருக்கும். அதிலிருந்து நீங்க எனக்கு பெர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. நான் எல்லா டவுட்ஸுமே நான் கிளியர் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.